ஓம் நமச்சிவாய! வணக்கம் நண்பர்களே! உங்கள் ஜோதிடர் தர்மராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதைப் பற்றி என்றால், 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 12வது ராசியான மீன ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். ஜென்மத்துல ராகு பகவான் இருக்கிறாப்ல, 7ஆம் பாவகத்துல கேது, 12ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாரு. ராசிநாதன் குரு 3ஆம் பாவகத்துல இருக்கிறாரு. 9ஆம் தேதிக்கு பிறகு வக்ரம் அடைகிறாரு குரு. 4ஆம் பாவகத்துல செவ்வாய் 20ஆம் தேதி வரையும் இருப்பாரு. 20ஆம் தேதிக்கு பிறகு 5ஆம் பாவகத்துல நீசம் அடைகிறாரு. 7ஆம் பாவகத்துல புதனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி வீட்டுல உச்சம் அடைகிறாரு 10ஆம் தேதி வரையும். 10ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துல மறைகிறாரு. சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையும் 7ஆம் பாவகத்திலையும், 17ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் பாவகத்துல நீசம் அடைகிறாப்ல. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி வரையும் 8ஆம் பாவகத்துல ஆட்சி வீட்டுல வலுவா இருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் பாவகத்துக்கு வராப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். அப்படி இருக்கும்பொழுது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் மறையக்கூடிய காலங்கள், கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய மாதங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா 6ஆம் அதிபதி சூரியன் 8ஆம் இடத்துல நீசம் அடைகிறதால கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்காது. குடும்ப பிரச்சனைகள் அதிகமா இருக்காது. நோய்வாய்ப்படக்கூடிய சூழல் அதிகமா இருக்காது. எதிரிகளுடைய தொல்லையில இருந்து விடுபடக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட இந்த மாதத்தை சொல்லலாம். ஒரு சில நபர்களுக்கு குடும்ப வழக்கு கோர்ட்டுல இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல தற்போது திசை புத்தி வலுவா இருந்துச்சு அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்துல கணவன் மனைவி மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழல் அதிகமாவே இருக்கு. பிரிந்த காதலர்கள் கூட இந்த மாதத்துல ஒண்ணு சேரக்கூடிய சூழல் அதிகமாவே இருக்கு. புதிய காதல் வளர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நண்பர்கள் பழக்க வழக்கம் ஏற்படும். உறவினர்கள் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இளைய சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவா இருக்கும். இதுவரைக்கும் இளைய சகோதரர்கள் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இந்த மாதத்துல மீண்டும் ஒண்ணு சேரக்கூடிய சூழல், பேச்சுவார்த்தை சுமூகமா போறக்கூடிய சூழலும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். 12ஆம் இடத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறதால சுப விரய செலவுகள் ஏற்படக்கூடிய சூழல் அதிகமா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு அதிகமா விரய செலவுகள் பண்ணுவீங்க. குடும்பத்திற்கு அதிகமா விரய செலவுகள் பண்ணக்கூடிய சூழல் அதிகமா இருக்கும். ஆடை அணிகலன்கள் எடுக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய சூழல் அதிகமா ஏற்படும். இந்த மாதத்துடைய முதல் பகுதியில சுப நிகழ்ச்சி அதிகமா பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். பொதுவா வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல முயற்சி அடையும். வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வீடு கட்டக்கூடிய சூழலா இருக்கட்டும், இல்ல ஒரு இடம் வாங்கக்கூடிய சூழலா இருக்கட்டும், இந்த மாதத்துல சுப நிகழ்ச்சிக்காக சுப விரயங்கள் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். பொதுவா 7ஆம் பாவகத்துல புதன் உச்சம் அடைகிறதால வேலை இல்லாத நபர்களுக்கு கூட இந்த மாதத்துல புதிய வேலை கிடைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். வேலையில இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடவே வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. பொதுவா வேலை செய்யற இடத்துல மேல் அதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கள பத்தி யாரிடம் குறை சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது ரொம்ப நல்லது. அரசு பணியில இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க பார்த்து கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதுவும் யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். வேலை செய்யற இடத்துல மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். வீட்லயும் கொஞ்சம் மன அழுத்தம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். ஏன்னா பொதுவா சூரியன் நீசம் அடைகிற காலகட்டம் அப்படிங்கிறதால அரசு பணியில இருக்கக்கூடிய அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். வேலை பளு அப்படிங்கிறது இந்த மாசத்துல அதிகமாவே இருக்கக்கூடிய மாதமா தான் இருக்கு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை துணையருடைய உறவினர்களால உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படுறது, பெரிய மன உளைச்சல் ஏற்படக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். 5ஆம் இடத்துல செவ்வாய் நீசம் அடைகிறதால குழந்தைகளுக்காக அதிகமா விரைய செலவுகள் ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும். சிறு தூர பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். அதே போன்று திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சில நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும். அதே போன்று மறுமணத்திற்கு வரன் தேடக்கூடிய ஒரு சில நபர்களுக்கும் நல்ல வரன் அமையக்கூடிய சூழலும் இந்த மாதத்துல அதிகமாவே உங்களுக்கு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப
நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் 7ஆம் பாவகத்துல சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதால புதனாதித்ய யோகம் அப்படிங்கிற மாதிரி முழுவதுமே செயல்படுறதால புதிய நண்பர்கள், புதிய உறவுகள், இது போல விஷயங்கள் அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும். தனிமையில இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுக்கு புதிய உறவுகள் மூலமான ஒரு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய சூழல் அதிகமாவே இருக்கு. இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா பேசி பிழைக்கக்கூடிய தொழிலா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்களா இருக்கட்டும், இல்ல கணினி துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், இல்ல நூல் சம்பந்தமான, துணி சம்பந்தமான, இல்ல அடகு கடை, ஜவுளி கடை, நகைக்கடை, இது மூலமான வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், இல்ல தொழிலாளிகளா இருக்கட்டும், இல்ல ஓனர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கு, நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்களா இருக்கட்டும், இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்குலாம் நல்ல வருமானம், ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அதே போன்று கீழ்மட்ட பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல விவசாயம் சார்ந்த பணிகளாக இருந்தாலும் சரி, இல்ல அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு. இதுல வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா கையெழுவது ரொம்ப நல்லது. இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தேய்பிறை அஷ்டமி அன்று காலபைரவருக்கு விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே போன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் கோவில் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும். முடிந்த வரைக்கும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்று 4:06 ராகு கால காலகட்டத்துக்கு துர்க்கையம்மன் வழிபாடு பண்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.